Taste the Daily. பாராட்டுதலுக்கும் உரிய வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நம்முடைய இயக்கத்தினுடைய பெரும் தலைவராக விளங்குகிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி இங்கு இந்த சிறப்பு வாய்ந்த கழக செயற்குழு பொதுக்குழுவுக்கு தலைமையேற்று இருக்கிற கழக அவைத்தலைவர், துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்கள், கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுடைய அசைக்க முடியாத தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நேற்றைய முதலமைச்சர், வருங்காலத்தில் மீண்டும் தமிழகத்தின் அசைக்க முடியாத மாட்சிமை தாங்கிய முதலமைச்சராக வர இருக்கிறவர் ஆறுவையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உப்பை போல எளிமையான தலைவர். யார் வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம் என்கிற அளவிற்கு உப்பை போல எளிமையான தலைவர், மழை நீரை போல சுத்தமான தலைவராக விளங்குகிறவர் தான் நமக்கு கிடைத்திருக்கிற அப்பழுக்கற்ற தலைவராக இருக்கிறவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். சட்டமன்றத்திலே டங்ஸ்டன் பிரச்சனை வந்தபோது முதலமைச்சரை எதிர்நிலையில் நின்று எதிர்க்கட்சி தலைவராக திகழ்ந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய சண்டமாரதம் விட்டு அசைக்க முடியாத ஆணித்தரமான வாதத்தை கண்டு பின்னங்கால் பிடரி தெரிக்க ஓடி நாக்கு குடர டங்கு குலர டங்ஸ்டன் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு தடுமாறினார் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். அந்த அளவுக்கு ஆற்றலும் திறமையும் ஒப்பாரும் விக்காரம் இல்லா தலைவராக விளங்கி வருகிறவர். அதாவது கண்ணாடியும் வைரமும் ஒன்றுதான், இரண்டும் கண்ணாடியின் மூலக்கூறுகளில்தான், மாலிகுல்ஸ் தான் அடங்கும். ஆனால் கண்ணாடியை விட ஏன் வைரம் உயர்ந்தது என்று பார்த்தால் அந்த வைரம் டென்சிட்டி அதிகம், அடர்த்தி அதிகம். கண்ணாடியை உடைத்து விடலாம், ஆனால் வைரத்தை உடைக்க முடியாது. அதற்கு காரணம் அடர்த்தி. அப்படி வைரம் போன்று உடைக்க முடியாத மன உறுதி படைத்த தலைவர்தான் ஆற்றல் மிகுந்த அருமைக்குரிய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் ஆறுவையண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த தலைவரை வணங்கி 9 முதல் 16 தீர்மானங்களை வாசிப்பதற்கு எளியவன் சிறியவனுக்கு வாய்ப்பு வழங்கிய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி எனது தீர்மானங்களை வாசிக்கின்றேன். தீர்மானம் 9, தமிழ்நாடு தண்ணீர் பற்றாக்குறை கொண்டிருக்கிற மாநிலம். அதனால் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அண்டைய மாநிலங்களை நம்பியிருக்க வேண்டியுள்ளது. கழக ஆட்சியில் தொலைநோக்கு பார்வையோடு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் பரப்பிக்குடம் ஆழியாறு, பாண்டியாறு புன்னம்புழா ஆகிய திட்டங்களையும் தொடர் நடவடிக்கை எடுத்து செயல்படுத்த தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் கழக தலைமை நிலைய செயலாளர், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுவையண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள், அதை போல ஆர்பி உதயகுமார் அவர்கள், நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் எஸ் ராஜ் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சி தாமோதரன் அவர்கள், வாலஜாபாத் திரு கணேசன் அவர்கள், ஐஎஸ் என்பதுரை அவர்கள், ஆர்எஸ் ராஜேஷ், கே.ஏ. பாண்டியன், சி.வி. சேகர், சோபகுமார், திரைப்பட இயக்குனர் நடிகர் ரவிமரியா, ஆவடிக்குமார் உள்ளிட்டவர்கள், வழிமவர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 10, நீட் தேர்வு ரத்து குறித்து கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம். இத்தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முனைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன், திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி, டாக்டர் கே. கோபால், செல்வி விந்தியா, திரு ஆசைமணி, திரு எஸ். அப்துல் ரஹீம், திரு டி.ஜி. வெங்கடேஷ் பாபு, திரு ஆ. அருண்மொழி தேவன், திரு ஆ. எஸ். பவுன்ராஜ், திரு எம்ஜிஆர் எஸ். மதி, திரு ரதிமீனா பி. எஸ். சேகர், டாக்டர் எம். ஜமீலா அவர்கள். தீர்மானம் 11, வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 11, வாக்காளர்கள் சேர்த்தல், நீக்குதல் போன்றவற்றில் பல்வேறு குளறுபடிகள் நிலவுவதை சரி செய்திடவும், தேர்தல் நியாயமாகவும் நடத்தப்படவும் இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துதல். இத்தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு டி. ஜெயக்குமார் அவர்கள், திரு ப. பெஞ்சமின் அவர்கள், திருமதி எஸ். வளர்மதி அவர்கள், திரு டி. ரத்தனவேல் அவர்கள், திரு ஏ.கே. சீனிவாசன் அவர்கள், திரு வி.வி.ஆர். ராஜ் சத்தியன் அவர்கள், திரு தீநகர் பி. சத்யா அவர்கள், திரு இரா குமரகுர் அவர்கள், திரு பி.கே. வைரமுத்து அவர்கள்,
திரு வி.எஸ். பாஸ்கரன் அவர்கள், திரைப்பட நடிகை திருமதி கௌதமி அவர்கள், திரு பி. அதிவீரராம பாண்டியன் அவர்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 12. கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சம உரிமையும் சம வாய்ப்புகளும் வழங்கிடும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பினை எடுக்க விடியா திமுக அரசை வலியுறுத்துதல். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் திரு சி.வி. சண்முகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், திரு வி. கருப்பசாமி பாண்டியன் அவர்கள், திரு சுதா கே. பரமசிவம் அவர்கள், எம்.எஸ்.எம். ஆனந்தம் அவர்கள், திரு கே. சிங்காரம் அவர்கள், திரு எம்.சி. சம்பத் அவர்கள், திரு எம்.கே. அசோக் அவர்கள், திரு கே. அசோக்குமார் அவர்கள், திரு முருக்கோடை எம்பி ராமர் அவர்கள், டாக்டர் கோ. சமரசம் அவர்கள், வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள் மற்றும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த தீர்மானத்தை வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 13. சிறுபான்மையர் நலன் காக்கும் வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலங்களில் நடைமுறைப்படுத்திய திட்டங்களை முடக்கி விடாமல் தொடர்ந்து செயல்படுத்தி சிறுபான்மையர் நலன் காக்கப்பட வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்துதல். 2. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துவிட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எவ்வித முயற்சியையும் மேற்கொள்ளாத விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். 3. பட்டியலின மக்களின் உரிமைகளை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம். இந்த தீர்மானங்களை முன்மொழிபவர்கள் திரு சே. செம்மலை அவர்கள், திரு அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திரு எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள், திரு கே.டி. பச்சமால் அவர்கள், திரு சிவ ராஜமாணிக்கம் அவர்கள், திரு கே.சி. கருப்பண்ணன் அவர்கள், திரு விரிகை வி.என். ரவி அவர்கள், திரு ஜி. வெங்கடாச்சலம் அவர்கள், திரு ஆர்.கே. ரவிச்சந்திரன் அவர்கள், திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள் மற்றும் கழக செயற்குழு உறுப்பினர்கள் மகளிர். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 14. மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் மாநில பட்டியலில் இடம்பெற்றிருந்த கல்வியை நாட்டில் அவசர நிலை அமலிருந்த காலகட்டத்தில் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டதை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்துதல். இந்த தீர்மானங்களை முன்மொழிபவர்கள் திரு என். தலவாய் சுந்தரம், திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன், திரு என்.ஆர். சிவபதி, திரு ஆதி ராஜாராம், திரு வரகுரா அருணாச்சலம், திரு கே.சி. வீரமணி, திரு கே.பி. கந்தன், திரு ஆர். இளங்கோவன், திரு பி.ஆர். செந்தில்நாதன், திரு எஸ். மகேஸ்வரி. வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 15. தமிழ்நாட்டின் நிதி பகிர்வினை பாரபட்சமல்லாமல் வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்துதல். இந்த தீர்மானங்களை முன்மொழிபவர்கள் திருமதி ப. வடர்மதி, திரு எஸ்.டி.கே. ஜக்கையன், திரு டி.கே.எம். சின்னையா, திரு என். முருகுமாறன், திரு க. சங்கரதாஸ், திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், திரு திருக்குலக்குன்றம் எஸ். ஆறுமுகம், திரு சி. மகேந்திரன், திரு எம்.ஏ. முனியசாமி, திரு ஆர்.எம். பாபு முருகவே. வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 16. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் வழியிலே செயல்பட்டு ஆளுமை திறன்மிக்க அரசியல் தலைவராக திகழும் ஆளுமை திறன்மிக்க அரசியல் தலைவராக திகழும் கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை 2026 மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக்குவோம். 2026 மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவோம் என்று சூளுரை ஏற்போம், சூளுரை ஏற்போம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மக்கள் இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டு
தங்க தாரகை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்று நம்முடைய புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் காப்பாற்றப்பட்டு புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் காப்பாற்றப்பட்டு பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றுள்ள அரசியல் பேரியக்கமாம் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் பேரியக்கமாக திகழ்ந்து 52 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்திய அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாய் நாட்டு மக்களுக்கு தனது தன்னலமற்ற தொண்டின் மூலம் வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆலமரமாக 1000 காலத்து பயிராக தழைத்தோங்கி நிற்கிறது. எதிரிகளால் ஊடுருவ முடியாத அளவிற்கு கழகம் ஒரு எக்கு கோட்டையாக திகழ்கிறது. எதிரிகளால் ஊடுருவ முடியாத அளவிற்கு கழகம் ஒரு எக்கு கோட்டையாக திகழ்கிறது. எனக்கு பின்னாரும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சூளுரையை மெய்ப்பிக்கும் வகையில் மக்கள் சேவையில் தன்னை கரைத்து கொண்டு தடாது பணியாற்றி லட்சிய நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதோடு கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த நிலையிலும் அவற்றையெல்லாம் தவிடுபடியாக்கி வெற்றி நடை போட்டு வருகிறது. நம் இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஆளுமைமிக்க மாபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் வழியிலே செயல்பட்டு ஆளுமை திறன்மிக்க அரசியல் தலைவராக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கழக செயலாளராக கழக பணியை தொடங்கியவர் அவர். தனது கடுமையான உழைப்பால் கொண்ட கொள்கையால் லட்சிய வேட்கையோடும் விடாமுயற்சியோடும் கொள்கை பற்றோடும் இயக்கத்தின்பால் மறாத விசுவாசத்தோடும் தொடர்ந்து பயணித்து வருகிறார். 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்து வருகிறார். 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்து கழக பொதுச் செயலாளர் என்கிற உயர்வினை பெற்று இந்த இயக்கத்திற்கு தன்னையே அர்ப்பணித்து எத்தகைய சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் தலை தாழாத சிங்கமாக தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறார் அருமையர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு 4.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக கழக அரசை காப்பாற்றி பல்வேறு நலத்திட்டங்களை தந்து அவற்றின் வாயிலாக அளவிட முடியாத சாதனைகளை படைத்து கழகத்திற்கு பெருமையை தேடி தந்தவர்தான் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றியை பெறுவதற்கு ராஜதந்திர நடவடிக்கைகளையும் எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெறுவதற்கு ராஜதந்திர நடவடிக்கைகளையும் அரசியல் வியூகங்களையும் சிறந்ததொரு கூட்டணியும் அமைத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து தமிழக வாக்காளர் பெருமக்களின் நன்மதிப்பை பெற்று மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி 2026 மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் கழக ஆட்சி அமைவதற்கு கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் என்றென்றும் துணை நிற்போம். கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் என்றென்றும் துணை நிற்போம் என்று உறுதியேற்று சூளுரைப்போம் வெற்றி பெறுவோம் என்று இந்த பொதுக்குழு ஏகமனக தீர்மானம் நிறைவேற்றுகிறது. முன்மொழிபவர்கள் திரு செல்லூர் கே ராஜு அவர்கள், டாக்டர் பி வேணுகோபால் அவர்கள், திரு எசக்கி சுப்பையா அவர்கள், திரு தாடிமா ராஸ் அவர்கள், திரைப்பட இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள், திரு கே வி ராமலிங்கம் அவர்கள், திரு சிக்லபாக்கம் ராஜேந்திரன் அவர்கள், அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள், திரு தச்சை என் கணேசராஜா அவர்கள், திரு எம் கோவை சத்தியன் அவர்கள், வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏறக்குறைய இந்த 16 தீர்மானங்கள் கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, கழகத்தினுடைய
செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, இந்த தற்போது வாசிக்கப்பட்ட 16 தீர்மானங்களையும் நிறைவேற்றி தரும் வகையில் இந்த அரங்கமே அதிரும் வண்ணம் அனைவரும் பரத்த கரகொலி எழுப்பி ஒப்புதல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது வாசிக்கப்பட்ட 16 தீர்மானங்களையும் நிறைவேற்றி தரும் வகையிலே பலத்த கரகொலி எழுப்பிய உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.